என்னம்மா தங்கச்சி சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு சனிக்கிழமை ஹாஃப் டே, அதான் வந்துட்டேன். ஆமா, நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிருச்சு, வந்துட்டேம்மா. ஓஹோ, இதான் டீச்சர் வீடா? இன்னைக்கு எப்படியாச்சும் பிக்கப் பண்ணிடுறா. ஏய், அம்மா நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ யாரு? எது நான் யாரா? என்ன பார்த்து ஓட்டடா ராஸ்கல். வயசு பிள்ளை இருக்க வீட்டு வாசல்ல உனக்கு என்ன வேலைங்க? வாசல் உட்காந்துக்கிறது, ஒரு பேப்பரை படிக்கிறது, அந்த பிள்ளை எப்படா வெளியே வரும் பார்த்து சைட் அடிக்கிறது. கொலை பண்ணிட்டு வர ராஸ்கல் உன்னைய. வேலை வெட்டி இல்லையாடா உங்களுக்குலாம்? சரி சரி, இந்த வேலையாச்சும் ஒழுங்கா செய். இந்த லெட்டரை கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து மன்மதன் கொடுத்தாருன்னு சொல்லு. போ இப்படி. யார் நான் கொடுக்கணுமா? நீ தான் கொடுக்கணும், அப்புறம் ஒப்பனா கொடுப்பா. போ போ. என்னடா லுக்கு? வேமா இங்கே உட்காந்துருக்கேன். எவன் தெரியலையே, போனவனை காணாமே. என்ன? ஹலோ, உங்களை அவங்க உள்ள வர சொன்னாங்க, போங்க. உள்ள வர சொன்னாளா? ஆஹா, எதிர்பார்த்ததுடா, எதிர்பார்த்தது. ஏன்னா அந்த லெட்டர்ல எழுதியிருக்க எழுத்து அப்படி கொட்டி இருக்கேன். வரி வரியா வரி வரியா கவிதையா வடிச்சு கட்டி இருக்கேன்டா. ஒரே லெட்டர்ல விழுந்துட்டாளாவ. யார் வர்றாங்களா பார்த்து இங்கே இரு, கொஞ்சம் முன்ன புண்ண ஆகும். என்ன? ஹலோ, கதவை சாத்திட்டு வர சொன்னாங்க. கதவை வேற சாத்த சொல்லிட்டாளா? அட பாவி, இது இவ்வளவு லேட்டா சொல்றேடா. சரி போ, நல்லா இருப்படி போ. ஐயோ 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 ஐயோ. அப்பா ராஜா, அந்த பிள்ளைக்கு நீதான் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? தங்கச்சியை வளர்க்க சொன்னா தாராசிங்க வளர்த்துருக்கீங்களா? ஒரு லெட்டர் கொடுத்தது குத்தவாடா? ஜம்ப் பண்ணி ஜாக்கி ஜான் மாதிரி மிதிக்கிறாளே. எப்பா, உலக்கைய கொண்டு நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா. ஐயோ, அதை வாயால சொல்ல முடியல, எங்கெங்கேயே விட்டு அடிக்கிறாளே. அது என்னடா துணியை பூரா உருவிக்கிட்டு அடிக்கிறா? பொம்பளை ஆடாவ. ஐயா, நீ நல்ல அண்ணன்டா, சாதாரண அண்ணன் இல்ல. ஒரு காஞ்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, பாசமலர் சிவாஜி மாதிரி, கிழக்கு சீமை விஜயகுமார் மாதிரி ஒரு அண்ணன் நீ. அப்புறம் முக்கியமான விஷயம், எப்பா இந்த ஜாக்கிஜான் படத்தை திரும்ப திரும்ப போட்டு காட்டு, உன் தங்கச்சி வாழ்க்கை விளங்கும். போடாடே, உன் தங்கச்சி இந்த ஊர்ல எவன் கெட்டாலும் பாக்குறேன்டா. நிர்வாணி அடிக்கிறீங்க. டேய், இன்னும் போலியானே? அத்தி மறுபடியும் உலக்கையா? மறுபடியும் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. லெட்டர் தான் ஃபைனல். ஓகே? போடா, எங்களை நம்பு, போய் லெட்டர் கொடுப்போம். லெட்டர் கொடுத்தா ஓகே மேடா. அனிமனு போலான்னு கூப்பிடுவா. அதுக்குள்ள எதை பத்தி பேசுறான் பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. அதுக்குள்ள இப்ப நீயே வைக்கப்படுற? இதெல்லாம் கொடுத்ததுக்கு முன்னாலதான் நடக்கும். இப்போதைக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு, போ. அப்படின்ற? போடா, நான் போயிட்டு வரேன் நண்பா. போடா, தைரியமா போடா. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா? ஒரு விவசாயம் இல்லையே. எப்போ வந்த? ஒன்னும் இல்லடா நண்பா, நான் இந்த லெட்டர் எடுத்துன்னு போய் கொடுத்தா கோச்சுப்பாலோ இல்ல திட்டுவாலோ இல்ல அடிப்பாலோன்ற டவுட் எல்லாம் எனக்கு வருதுடா. ஓ டேய், இவன் ஒரு மாசமானாலும் லெட்டர் கொடுக்க போறதில்ல, நம்மளே வீட்டுக்கு போக விட மாட்டான்டா. டேய், இப்போ நீ போறியா இல்லடா? அது இல்லடா. சட்டையை எப்படா கல்ல நீ? சட்டையை கட்டிட்டேனா? சாரி நண்பா, அது வந்து பேண்ட் எதுக்குடா கல்ற? டேய், இந்த அவனுக்கு ஐடியா சொன்னா போன வீட்டுக்கு. நல்ல வேளை நான் உள்ள உட்கார்ந்தேன். டேய், போய் லெட்டர் குடுறா போடா. நீ போறதுக்குள்ள அவ போயிர போறா போடா. போறேன்டா, போயிட்டு வரேன்டா. என்னடா டவுசர் சட்டை எல்லாம் கல்றா? சட்டி போட்டுருக்கேல்ல, போடலடா அன்னைக்கு. ஐயோ, முக்கமா என்ன பொண்ணு பிச்சை எடுத்து விட படவா? டேய், குறாவட்ட. கடவுளே 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 கடவுளே. வெற்றி, இங்க என்ன பண்றீங்க? மீன் பிடிக்க வந்தேன். மீன் பிடிக்க வந்தீங்களா? நான் எதையோ பிடிக்கிறேன், விடுங்களேன். சரி, நாங்க பேப்பர் விட்டுட்டு போறீங்க. தேங்க்ஸ்ங்க. மச்சான் லெட்டர் கொடுத்துட்டான்டா அவன். ஆமா, உங்க கூட இந்த மங்கி பசங்களா இருப்பாங்களே, எங்க? எந்த குரங்கு எந்த மரத்துல இருக்கு யாருக்கு நாங்க தெரியும். வரங்க, போயிட்டு வரேன். பை. பை. டேய் டேய், என்ன நடந்துச்சுங்க? லெட்டர் கொடுக்க போனானா தவறு கீழே வந்துருச்சுடா. உடனே அந்த பொண்ணு பதறி போய் லெட்டர் எடுத்து என் கையில கொடுத்தா. நல்ல ஹெல்பிங் மைண்ட்ரா, தேங்க்ஸ் சொன்னேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஏன்டா கொடுத்த லெட்டர் திருப்பி எடுத்து கையில கொடுத்துருக்க, அதை வாங்கிட்டு வந்து அவளை ஹெல்ப் பண்ணிட்டுங்கிறியா நீ? வேற என்ன சொன்னா? உன் கூட இருக்கிற குரங்கு கூட்டெல்லாம் எங்கன்னு கேட்டா. குரங்கா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அதெல்லாம் விடுடா. மறுபடியும் என்ன சட்டை கட்ட? நீ சட்டையை கட்டுற? ஏண்டா டேய், அவட கூட லெட்டர் கொடுத்து வாடானா அங்க போய் லட்சுமி கடாச்சம் பார்த்து வந்திருக்க. டேய், அவனை சொல்லி என்னடா குத்தம்? என்ன மாதிரி காதல அனுபவப்பட்டு
பக்குவப்பட்டு பதப்பட்டு தான் அந்த நேக்கு போக்கு தெரியும். இவனுக்கு தான் ஒரு கன்றாவையும் தெரிய மாட்டேங்குதே. டேய் வெற்றி, நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னடாச்சு? என் லவ் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. சந்தோஷம் தானே, மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கல்யாண நாள் பார்க்க வேண்டியது தானே? அந்த ஆளுக்கு இந்த லவ்லாம் பிடிக்கலடா. மாப்பிள்ளை பார்க்க போயிட்டு இருக்கான். டேய் அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல மச்சான், உயிரோடயே இருக்க மாட்டேன்டா. அப்பாடா, ஒருத்தன் ஒளிஞ்சான்டா, சங்குதுங்கடா. சி, பொம்பளை மாதிரி பேசிட்டு. எங்கடா அப்பா? மாப்பிள்ளை பார்க்க பஸ்ல போயிட்டு இருக்கான்டா. டேய், நான் வந்தா கோவத்துல குண்டக்க முண்டக்க ஆயிரம். நீங்களே பேசிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். வரதை நான் பார்த்துக்கிறேன். யாரா இதுல? அதான் அந்த சிவப்பு துண்டு போட்டிருக்காரு அவர்தான். சாராடா, அறிவு கட்டவனை இவர் கையில போய் சண்டை போட்டுட்டு எவ்வளோ அமைதியா இருக்காரு. பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறாரு. சார், உங்க பொண்ணும் என்னுடைய ஃப்ரெண்டும் லவ் பண்றாங்க. அவளை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும். அத சொல்றதுக்கு நீ யாரா? டா. ஆமாடா. ஓ, நீங்க எத்தனை டா போட்டாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பசங்களை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும். உங்க காலில் விழுந்து கேட்கறேன். டேய், கலாட்டா பண்றதுக்குன்னே வந்திருக்கீங்களா? டேய், நீயா பஸ் விட்டு இறங்குறியா இல்ல நான் இறங்க வைக்கட்டுமா? காலில் விழுந்து கேட்டா ஒத்துக்க மாட்ற. டேய், வந்து பேசலவா? இழுக்காதடா. இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில ஒன்றரை சரியா கழுத்து இருக்குதுடா. டேய், ஒழுங்கா சொன்னா கேட்க இழுக்காதடா, மாட்டே. விட்றா. ஏய், கத்தாத, டேய், இறங்கு. டேய், விட்றா, டேய். ஐயா, ஐயா, ஐயா. ஏய். ஐயோ இவன் ஆளாச்சு. பொண்ணை பெத்தியா வளர்த்தியா படிக்க வச்சியா, அதோட உன் கடமை முடிஞ்சு போச்சு. காதல் கல்யாணம் நாங்க பார்த்துப்போம். சும்மா வாய முடின்னு இருக்கணும், இல்லனா மவன வாய மூடுறா. டேய் சும்மாறா, வாடா போடான்னு பேசுறான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மெட்ராஸுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறிய? டாட்டா பிர்லா பார்த்து வைக்க போற? ஒரு முடிசெருக்கி முள்ள மாதிரி பொறுக்கி, அதுல இவன் எந்த விதத்துல கெட்டு போயிட்டான்? தெரியாம தான் கேக்குறேன். டேய் வேணாண்டா. டேய் சும்மாறா, எந்த விதத்துல கெட்டு போயிட்டான் சொல்லு. இவனை எனக்கு பிடிக்கலடா. உனக்கு பிடிக்கலன்றது முக்கியமா? உன் பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்குடா, சேர்த்து வை, புரியுதா? அநேகமா உன் ஆளுக்கு உன்னை பிடிக்காம கம்னரு, அவனை டென்ஷன்ல இருக்கல. அவன் முதல்ல யாரை பார்த்து பேசுறான்னு கேளுங்கடா. ஏய், இன்னொரு தடவை மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு இந்த பக்கம் பஸ்ல பார்த்த உன்னை ஆமா, நீ ஏதோ ஒரு சிரிப்பு சிரிப்பியாம சிரி. முடியாதுடா. ஏய், ஏத்து ஏத்து ஏத்து, நல்லா ஏத்து. இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனமே இல்ல. அப்பயே உணர்ச்சி வசப்பட்டிருக்கணும். இந்த ஹெல்ப் பண்ண போன, இப்ப உன் காதல் முடிஞ்சு போச்சா? இனிமே அவ உனக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் 2 ஃபுல்ல வாங்கி நல்லா ஏத்திட்டு இங்க படுத்து வாந்தி. உத வாங்குவேன். நான் என்னடா தப்பு பண்ண மறக்கிறதுக்கு? ஊர் குழந்தை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவன் காதலை வளர்த்தா என் காதல் வளரும்னு நினைச்சேன். அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் காதல் போயிடுச்சேடா. ஐயய்யய்யய்யய்ய, இளவிடு மாதிரி ஆகி போச்சுடா. இப்ப அவன் என்ன கேட்டுட்டான்னு பூரா பழம் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. பிடிக்கலன்னு சொன்னாடா. அப்படி சொல்லல அவன். நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசா வேற எதுவும் செய்யலையே அப்படின்னு அர்த்தம். புதுசுன்னா என்ன? அப்படி கேளு. இப்படித்தான் என் அஞ்சம்மா இருக்காளே, அஞ்சம்மா ஒரு நாள் என்னை காதலிக்க மாட்டேன்னு சத்தம் வரப்படாது. கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. காதல் பைத்தியம். நான் கூட நினைப்பேன், இந்த பசங்க எல்லாம் காதலிச்சுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரயிலையும் பஸ்லையும் விழுந்து சாகுறாங்களேன்னு. இப்பதான் தெரியுது ஒன்ன மாதிரி சிரிக்கிய பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அம்பிட்டு போய் சாகுறாங்கன்னு. அது மட்டும் இல்லடி, அப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் தான் அடிப்பேன், ஒரே ஒரு சிகரெட் தான் இழுப்பேன். இப்போ பைத்தியம் பிடிச்சதுக்கு பின்னால ஒரு குவார்டர் ஃபுல்லா மாறிச்சு, ஒரு சிகரெட் 18 பாக்கெட்டா மாறிடுச்சு. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை, பிராந்தி கடைக்காரன் இருந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் எனக்கு தேடி கிட்டிக்கான். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? எனக்கு யார தெரியும்? என்னமோ நொன்னே குடிமிக்கார மாப்பிள்ளைய பாத்துருக்கானாம்ல. இந்த பார், நேக்கு அவனைத்தான் பிடிக்கும், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு அப்படி இப்படின்னு நீ வெளியே சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்படி தூக்கி அப்படியே உன்னை கொல்ல கூட எனக்கு மனசு வரல. ஏன் தெரியுமா? உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். உன்னை கொன்னா என்ன நானே கொன்ன மாதிரி ஆயிருந்தி. அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை உசுரோட வர்றேன். ஏண்டி அழுகுற? என்ன பிடிச்சிருக்குன்னு அழுகிறியா இல்ல பிடிக்கலன்னு அழுகிறியா? பிடிச்சிருக்கு, அத அழுவுற.
இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? ஆரம்பத்திலே நீ என் காலில் விழுந்திருந்தேன்னா 7-8 பிள்ளை குட்டியை பெற்றிருக்கலாம். ஏண்டா என்னைய கொல்றேன்னு சொன்ன உன்னை? அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சேன். அந்த மாதிரி நீ கடத்து. ஏன் நான் கடத்தி ஏன் கால வருவதுக்கா? மறுபடியும் கரெக்டா சொல்லிட்டான். எவன் மூலியமாவோ நம்ம விஷயம் லீக் ஆகிட்டு இருக்கு. யார் அந்த உளவாளி? டேய் அத உர்ற, நான் உனக்கு கடைசியா ஒரு ஐடியா தரேன்டா. டேய் உங்க யார் ஐடியாவும் எனக்கு வேணாம். நானா என் வேலையை பாத்துக்கிறேன். இந்த வெற்றி வேலை பயலுக்கு என்ன புத்திக்கிட்டு கெட்டு போச்சா? ஏன் இந்த மார்த்தாண்டம் போன காதலிக்கிறானோ? காதலிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்னால எவன் பண்ணா தானே கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? சரி இப்பயாவது நான் சொல்றதை கேளு. என்ன? மெட்ராஸ்ல உனக்கு பெரிய வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தயவு செய்து இப்ப கிளம்பு. மெட்ராஸ்ல இப்ப ஒரே ஒரு வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலை? எவனோ ஒருத்தன் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வச்சு செக்ஸ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்கான. போய் வேணா சேரவா? இந்த பார், இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப மெட்ராஸ் போறியா இல்லையா? ஏன் கத்துற? ஏன் கத்துற? உயிருக்கு உயிரா நேசிக்கிற நண்பனை பிரிக்க பாக்குறியா? அவனும் நானும் சாதாரண நட்பு கிடையாது. நகமும் சதை மாதிரி, சூரியனும் சந்திரன் மாதிரி, தண்டவாளம் ரயில் மாதிரி. அவன் காலம் சேர்த்து வைக்காம அந்த ஊரை விட்டு போக மாட்டப்பா. உன்னால முடிஞ்ச செஞ்சு பாரு. தன்னந்தனியாக போகாதீங்க, உங்க தலதல உடம்புக்கு ஆகாதுங்க. பாட்டுக்கு தோதா நடந்துட்டு இருக்கு. தனியா போக கூடாதோ? பின்ன பின்றாங்க. அடிக்கிறாரு. எவனோ ஒருத்தன் காதலிச்சதுக்காக இந்த பின்னு பின்றாரு. இந்த ஊர்ல நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஐயா வீட்டுல கருமாதி பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் சம்பந்தம் பேச சொல்லிடலடா. என்ன வேணா மட்டும் போங்க, எங்களை அடிக்காதீங்க. என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனை கூட்டி போய் சத்தியமா உங்க பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒத்துக்கிறேன். மஞ்சம்மா ஆரமான்னு உங்க பையனுக்கு காதல தூண்டி விட்டது அந்த கருப்பா நெடுநின்று வளர்ந்திருப்பானே அவன். மண்ணுல ஆஹா, கோர்த்து விட்டாங்க ஐயா, கோர்த்து விட்டாங்க ஐயா. ஐயா அவனை போய் தூக்கிட்டு வாங்கடா. சரிங்கய்யா. அவன் வர்றது வரைக்கும் கொஞ்சம் கையை கீழே இறக்கி வைங்க ஐயா. அதனால தான்டா உங்களை அடிக்கிறத விட்டு போறேன். அவன் வரட்டும், தலையை கிள்ளி எறிஞ்சிடுறேன். தலையை கிள்றீங்களா? என்ன வெத்தலை காம்ப கிள்ற மாதிரி சொல்றாங்க? டேய் இதுக்கெல்லாம் இந்த மன்மத நட்பு முக்கியம்தான். ஆனா அதை விட உசுறு முக்கியமாச்சே. ஐயா கையில சிக்கனா தானடா நாங்கெல்லாம் பறந்துற மாட்டோம்.